யாருக்குடா மச்ச பூர்த்திக்கிச்சு? மந்தார கூனியம்மாளா? என் பேர் தான் மந்தார கூனியம்மா. மந்தார கூனியம்மாளா? ஆமா. என் நாட்டுல எந்த நாட்டுல இருக்கிற என்ன பண்ற தம்பி? தம்பி கோபாலு, நான் எங்க இருந்தேன்? அதாவது கே ராஜனுக்கும் கே ராணிக்கும் அதாவது வீட்டு வேலை பணிப்பெண்ணா இருந்த வீட்டு வேலைக்கார பொம்பளை. ஆமா. பேட்டி அவனுக்கு 3 பொட்ட பிள்ளைங்க. கேரமன்னனுக்கு அதாவது கோசலை, கைகை, சுமித்ரை. இப்படி 3 பொட்ட பிள்ளைங்களுக்கும் நான் தான் வளர்ப்பு தாயி. நீங்க வளர்த்துறீங்க? ஆமா ஆமா. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவ கைகை தான். கைகை தான் கதிகாசை. ஆமா. சரி பாட்டி. இந்த 3 பேர்த்தையும் வயதான, அதாவது வயசுக்கு வந்துட்டாங்க, தக்க பருவம் எடுத்த பிறகு யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க தெரியுமா? யாருக்கு பாட்டி? கொண்டகிரி அயோத்தியம்மன் நாட்டை ஆண்டு வரக்கூடிய தசரத மாமன்னனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. யாரு? 3 பேத்தியுமா? 3 பேத்தியும். சரி பாட்டி. அவங்கள திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்களே. நம்ம வளர்ப்பு தாய், நம்மளுக்கு என்ன வேலை? வளர்ப்பு பிள்ளைங்களோட என்னையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்களோட என்னையும் போயிட்டேன். ஆமாப்பா. சரி பாட்டி. சரி. இப்படி கூட்டிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் நான் ஆயாவா, அதாவது வேலைக்காரியா இருக்கிறேன். சமையல் செய்வதும், ஆமா, பாத்திரம் விளக்குவதும், வீடு வாசல் சுத்தம் பண்றது வேலைக்காரன் கேக்குற. ஆமாடா. எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு ஏன்டா சந்தையில உனக்கு யாக்கம் வந்துச்சு? கிளம்பி நீ குடவரை ஐயாச்சும் வேலைக்காரி கேக்குற. என்ன பதில் எனக்கு என்னமா வயசாயிருச்சு இல்ல உனக்கு? கொஞ்சம் கேட்கறதா உனக்கு சந்தேகம் யாருக்கும் பிடிச்சி இல்ல இல்ல மனுஷன் சந்தேகம் வந்துருச்சு. ஓ, உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன தெரியுமா? என்ன? முது 7 பூடா இருக்கிற நீ முது மாலை பாட்டி கட்டியா இருக்குது. ஓ, ஒரு அதாவது ஒரு ஆணோ பெண்ணா இருந்தா ஆமா நல்லா வளவன்னு, அதாவது நீட்டா இருப்பாங்க, கம்ப மாட்டு இருக்கு, பழத்துல இருப்பாங்க. இது பிறக்கும் போதே வந்த பூனா. 7 பூனை இருக்கிறீங்க. பிறக்கும் போதே வந்த பூனா. ஆமா. முதுகுல கட்டியா முதுகுல கட்டி இருக்குது. இது என்ன தெரியுமா? பிறந்த பிறகுயா பாதியில வந்துதான் இல்ல ஆதியில வந்துதான். நான் என்ன நின்று இது எப்படி தெரியுமா? அதாவது 7 பூனாச்சு. எப்படி பாட்டு இந்த முதுகுல 7 முருடாட்ட கட்டிட்டு முதுகுல கட்டியாட்டம் இது கோசலைக்கு சரி ராமர் பிறந்தார். ஆமா. அதாவது கடன் பட்டவனுக்கு புதையலை கிடைத்தால் எப்படி ஆனந்த சந்தோஷப்படுவார்களோ அது போல ஆனந்த சந்தோஷமா இருந்தார்கள். தசரத மன்னன். சரி, இவனுக்கெல்லாம் வளர்த்துன இவனையும் நம்ம தானே வளர்த்தணும். ஏன்னா தண்ணூத்தது பக்குவம் தெரியாது இல்லையா? அவனை நாம எப்படி வளர்த்தணும்? எப்படி வளர்த்தணும்? எப்படி வளர்த்தணும்?
அவங்க யார் வளர்த்துறாலும் தண்ணீருக்கு பக்குவம் தெரியாது. ஆமா வளர்த்துற பக்குவம் தெரியாது. ஏன்னா வயசான அனுபவப்பட்டவன் தெரியும். ஆமா காலால உழைத்து பக்குவமா சாதம் செஞ்சு நெய்யால உழைத்து நேர்த்தியமா சாதம் செஞ்சு போட்டு வளர்த்து அப்படி சின்ன வயசா இருந்தான் ராமன். அவன் கூட போடுமே பாட்டியம்மா நான் வா விளையாட போலாம் அப்படி ராமன் கூப்பிடுறான். ஐயோ கீழே விழுந்துட்டா என்ன வருது நான் பாத்துக்கிறோமே பாதுகாப்பா நானும் போனேன். பாதுகாக்கிற பொறுப்பு நம்மளது இல்லையா? ஆமா ஆமா பாலரோடு பாலராக சேர்ந்து விளையாடுனா ஆமா பார்த்து விளையாடுப்பா கீழே விழுந்துறாரு ஒப்பமா என்னத்தான் பேசுவாங்க. ஆமா ஆமா அப்படின்னு கூட போனேன். அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் உதட்ட விழுந்து என்ன இழுத்து நேர குறிப்பாத்திய குறிப்பாத்து வைக்கிறது அடிக்க ஒரே வில்லு பழகிறது. அவன் வில்லு பழகிறது தலைய முதுவை பார்த்து நோய் என்றது இட்டு ஒரே இடத்துல டே ராமா அடிக்காதடா வளர்ந்து ஆயிடாண்டா அடிக்காதடா அப்பதான் நாலு சேர்த்து விடுறான். ஓ நம்ம வந்து முதுமால் அடிக்குது. சரி என்ன பண்றது? அவன் அடிக்க முடியுமா? அவன் ராஜ குடும்பத்தை சேர்ந்தான். நம்ம ஏதோ சோத்துக்கு வந்தவன். அவனை அடிக்க முடியாது. அவனை பேசவும் முடியாது. பேசுறா அப்படி முடிக்கிறவாங்க. என்ன பண்றது? இருந்தாலும் இந்த கிழவியா ராமனா அதாவது முதல்ல மட்டும்தான் உற வச்சிருந்தேன். பல்லுல அவனை பக வச்சிருக்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் அந்த ராமனோட பள்ளி திருத்தி ஆகணும். நம்பால் அடித்த முதுவை கட்டி இருக்க வரைக்கும் அது அடிச்சு அடிச்சு என் முதுவை பூரா உருட போற முருடு கட்டிக்கிச்சு கட்டி வந்துருச்சு. ஆமா அவனை என்னைக்கு இருந்தாலும் பழி தீர்த்து ஆகணும் பழி வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆனந்தா எதிர்பார்த்து இன்னைக்கு கிடைக்குமா இல்ல நாளைக்கு வருமா இல்ல இந்த வாரம் வருமா இல்ல அடுத்த வாரம் வருமா இல்ல இந்த மாசம் வருமா அடுத்த மாசம் வருமா சந்திரனை பார்த்து கொண்டு அவன் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அந்த சந்திரப்பு வந்துட்டா போதும் ராமனா இந்த கூடியா மந்தார கூடியா அவனோட பழி எடுத்தே ஆகணும். அவன் எனக்கு வருகிறான். அவனை பழி வாங்காத இந்த கட்ட கூண்டு போகாது. சரிபாட்டி சரிபாட்டி இருந்தாலும் இந்த கொடகிரி அயோத்திய நகரத்துமே இன்றைய தினம் கோலாகாலமா இருக்குது. என்னடா எது வீதி கோலாகாலமா இருக்குது. சீரியல் செட்டுகளும் தோரணங்களும் மகட தோரணங்களும் மாவிளக்கு தோரணங்களும் ஏதென்று புரியல. பாட்டி ஆமா அரண்மனையில அம்மா இருக்குது அம்மா கேட்டா தான் என்ன விசேஷம் தெரியும். லைட் தோரணம் மாவிளை தோரணங்களா நம்ம ஜகஜோதியா இருக்குது ஒன்றுமே தெரியல. ஆமாப்பா அதனால என் மகள் கையை எழுதி கேட்டான். அதுக்கு அந்த ஆலோசனை சொல்லுவாங்க. கூப்பிடல முன்னாடியே இருப்பாட்டி அம்மா கூட்டிட்டு வர கூப்பிடுப்பா. சரி பாட்டி கூப்பிடு. எனக்கு வயசான பிறகு போய் வந்துருங்கையும் பிடிச்சி கீழே தள்ளுறாப்பா. தாயை பையன் அடிக்க பாட்டி என்னதான் இருந்தாலும் சின்ன வயதுல இருந்து என்ன வளர்த்து வாலிபம் செஞ்சது நீதானே. ஆமா இருந்தாலும் இது என்ன செய்யல என்ன இந்த கிழிஞ்சு போன புடவை கட்டிட்டு வந்திருக்க. நான் இருக்கும்போது உனக்கு இப்படிப்பட்ட புடவையா? நீ கட்டுட்டு விடுறது நான் கட்டிட்டு தெரியல. கட்டுட்டு விடுறதா? ஆமா கட்டி விடுறது. நீ இவன் இது உடனே வரையுது. நான் என்ன சந்தேகத்துல இருக்க இந்த பாட்டி போய் கட்டிக்கிட்டு சீக்கிரமா எனக்கு கட்ட வயசாடி இதெல்லாம் அரியா பிள்ளைங்க கட்டுறது. இது வந்து கிழவிங்க கட்டக்கூடாது. ஆமா
என் பாட்டி இதெல்லாம் கட்டக்கூடாதா? பெரிய மனுஷி வேளாண்மை பட்டு சரிலாம் பெரிய மனுஷன் ரவுக்கு போடக்கூடாது இப்படி எல்லாம் ஆமா கட்டுறதுக்கு கொடுத்துருக்கிறேன். இது வேண்டாமா? நல்ல பட்டு நல்லதா போய் கொடுத்தாரே, இது குடிங்க நீ. சரி இதெல்லாம் வேணுமா? இப்ப எடுத்து வாயில